ஹாய் ஷுவர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூவாக ஒரு எஃப்எஃப் தான்டா. எல்லாம் திட்டுறீங்க, அதெல்லாம் கேட்குது. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷ் பண்ணிக்கிறேன்டா. விஷ் யூ ஹாப்பி 11th இயர் ஆனிவர்சரி டு பிடிஎஸ் அண்ட் ஆல் ஆர்மீஸ். எல்லாருக்கும் வெரி வெரி ஹாப்பி ஆனிவர்சரி. நிறைய ஆனிவர்சரி கொண்டாடணும். 50, 100 அப்படின்னு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஓகேடா, இப்போ வந்து உங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறேன். நிறையா எஃப்எஃப் பெண்டிங் வச்சுருக்கேன். இது என்ன புதுசாக எஃப்எஃப் வந்து ஆரம்பிச்சிருக்கேன்னு எல்லாம் கேட்பீங்க. பட்டு இது வந்து ஆனிவர்சரிக்காக இன்றைக்கி ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன்டா. ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது கோவம் இருந்தா மன்னிச்சிருங்கடா. சாரி, எப்போ பார்த்தாலும் உனக்கு சாரி கேட்குறதே வேலையாக போச்சு அப்படின்ட்டு எல்லோரும் நினைப்பீங்க. OT7 எஃப்எஃப் இது நம்மளோட சேனலில் இது செகண்டுடா. அநேகமாக இதுக்கு ஸ்ட்ரைக்கு வராமல் இருக்கணும். எனக்கு ஸ்டோரியை பார்த்தோன்னே கொஞ்சம் கதி கலங்கிருச்சு. இதுக்கு ஸ்ட்ரைக்கு வந்துருமோ அப்படின்ட்டு. பார்க்கலாம்டா, ஸ்டோரி போகிற போக்கில் எப்படியாவது மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி என் சேனலை காப்பாற்றிக்க பார்க்குறேன். ஓகேவா, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு இன்ட்ரோ பார்த்தோம்னாடா குட்டியா. ஓகேவா, நீங்கள் வந்து நம்ம பாய்ஸோட அத்தை பொண்ணு கிராமத்தில் இருக்கீங்க. அதுவும் நீங்கள் படிக்கலை. உங்களுக்கு வந்து ஏபிசிடி கூட தெரியாது. ஆனால் வந்து கிராமப்புறங்கள்லாம் அந்த கை வைத்தியம்னு சொல்லுவாங்கடா, அந்த மாதிரி மெடிசனில் வந்து நிறையா இது வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒரு இது கூட கிடையாது. எந்த நோயாக இருந்தாலும் உங்கள்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்ட்டு அந்த கிராமத்தில் வந்து எல்லாருமே பேசுவாங்க. சுற்றியில் இருக்க எல்லா கிராமத்துலேருந்தும் உங்கள்கிட்ட வந்து மருந்து வாங்கிட்டு போகிறவங்கெல்லாம் இருக்காங்க. டவுன்லேருந்து வந்து கூட உங்கள்கிட்ட மருந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பெரிய மருத்துவர். என்னக்கா மருத்துவர்னு சொல்கிறீங்களே, வயசு கம்மியாக இருக்கேன்னு கேட்டுறாதீங்கடா. என்னன்னா, நீங்கள் வந்து குழந்தையிலேருந்தே உங்களுக்கு ஒரு அது லக்கி ஷாம்ப் மாதிரி. நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் அப்பா தான் அந்த ஊரில் இருந்த மருத்துவர்கிட்ட கொண்டு போய் தான் உங்களை விட்டுருப்பாரு. உங்களுக்கு வந்து படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காதுடா. உங்களை ஒரு ரூம்குள்ளே வச்சு அடைக்கிறது நடக்காத காரியம். துருதுன்னு இருப்பீங்க. அதனால் அவங்கக்கிட்ட கொண்டு போய் விட்டுருப்பாரு. உங்களுக்கு வந்து எல்லா மெடிசனும் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இப்போ ஏஜ் 19. நம்ம பாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து எல்லாருக்கும் இப்போ இருக்க ஏஜ் தான்டா. 31, 30, 28, 27 அந்த மாதிரி தான். நம்ம பாய்ஸ் பார்த்திங்கன்னா வழக்கம் போல தான் பெரிய மாஃபியா. அதாவது அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா இருக்காங்க. பட் அவங்க அடங்குறது அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான். ஏன்னா இவங்கெல்லாம் மாஃபியாஸாக தலை தூக்குறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தான் பெரிய மாஃபியாவாக இருந்தார். அவருக்கு மட்டும்தான் அடங்குவாங்க. அவங்க அம்மா அழுது ட்ராமா போட்டால் கூட பாய்ஸ் வந்து நம்ப மாட்டாங்க. ஓகேவாடா, இதுதான் இன்ட்ரோ. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் வி தான். டேய், அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பிடுங்கிட்டுருக்கீங்க? இங்கே வாங்க முதல்ல அப்படின்ட்டு அப்படியே கத்துறாரு. அப்போது அங்கேருந்து 2-3 பேர் ஓடி வராங்க. சார் ஒன்றும் இல்லை சார், நான் வந்து முடிச்சிடுறேன் சார், கிளியர் பண்ணிடுறேன் சார், ஒரு 5 மினிட்ஸ் சார். அதெல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு தெரியாது, இப்போ இந்த இடம் க்ளீனாக இருக்கணும். இல்லை, அவன் எப்படி செத்து கிடக்கிறானோ அதே மாதிரி நீங்களும் செத்து கிடப்பீங்க. புரிஞ்சுதா? ஓகே சார், சாரி சார் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு மலார்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்கடா. இந்த பக்கம் ஷோல்டரில் வந்து ஒரு ஆள் கை வைக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அது ஏன்டா, இதுக்குடா இவ்வளோ கோவப்படுற? ஐயோ, தினம் கோவப்பட்டு ஒவ்வொருத்தனாக போட்டு தள்ளிடுறது. ஹயாங், வேண்டாம், நீங்கள் மட்டும் என்ன ஒருத்தனையும் கொல்றதில்ல பாருங்க. என்னமோ எனக்கு புத்திமதி சொல்ல வந்துட்டீங்க, போங்க அப்படின்ட்டு அப்படியே தட்டி விட்டு போகிறாரு. அப்போ வந்து ஜிமின் தான், சரிடா விடுறா பார்த்துப்போம், நம்மளுக்கு நிறைய பசங்க இருக்காங்கடா, வாடா போவோம் அப்படின்ட்டு அப்படியே ஷோல்டர் கை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போது ஜின் வந்துட்டு, இவங்க 2 பேரும் ட்வின்ஸாக பிறந்தாங்க, முடியல, இவங்களை எப்படி சமாளிக்கிறதுனே தெரில. ஐயோ, ஒருத்தன் பார்த்தான்னா சரியான காமெடி பீஸாக இருக்கான், ஒருத்தன் சரியான முரட்டு பீஸாக இருக்கான். ஏய், எங்கே இன்னொருத்தனை காணோம்? ஒருத்தனா? டேய், இன்னும் 3 பேரை காணோம். ஆமாம்ல, எங்கே அவங்க 3 பேரும்? ஐயோ, 3ல் 2 ரொம்ப டேஞ்சராச்சு.
ஒன்று கூட பரவாயில்ல சமாளிச்சிடலாம். இன்னொன்று எங்கே போச்சு? இன்னும் 2. ஐயோ பயமாக இருக்குடா டேய். இவனுங்களுக்கெல்லாம் அண்ணனா இருந்துட்டு ஐயோ என்னோடய வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸமே இவங்கனால வீணாக போயிட்டுருக்குடா அப்படின்ட்டு அப்படியே கத்துறாரு. அப்போது ஆரம்பம் சரி 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 ஓகே கூல் டவுன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் போய் பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ணேன் அப்படின்ட்டு அப்படி போகிறாரு. அப்பா போடா போடா போடா, எனக்கு தலை வலிக்குதுடா, முடியலடா என்னால், இப்போ தான்டா என்னை ஃப்ரீயாக விட்டுருக்காங்க, உடனே மறுபடியும் ஒரு வேலையா அப்படின்ட்டு அப்படி உட்கார்றாரு. இந்த பக்கம் ஆரம் போயிட்டு பார்க்குறாரு. டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே உள்ளே இருந்து ஒருத்தர் அப்படியே ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு ஓ இங்கே தான் இருக்கானா, என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வராரு. அவர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஏண்டா அவனை முடிக்கிறதுக்கு நான் ஃபோனில் வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா, அது கூட முடியாதவங்கனால என்னத்தை பிடுங்குறீங்களோ தெரில, போங்கடா டே அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. ஆரம் கேட்டுட்டு ஏண்டா நீயுமா காலையில் தான் உன் தம்பி ஒருத்தனை போட்டு தரலாம், இப்போ என்னன்னா நீ ஃபோன் காலில் ஒருத்தனை போட்டுட்ருக்க, யார் அவன்? அது ஒன்றும் இல்லை, அதான் அந்த சைல்டு லேபர் அந்த விஷயமாக தான், அதில் ஒரு பொண்ணு கூட செத்து போச்சே. ஓ அவனா, அவனுக்கு தரமாக வச்சு செஞ்சையே. ஆமாம் கொஞ்சம் வெறி ஆயிடுச்சுடா, அப்படி என்ன பண்ணுறது, அதனால தான் தரமாக வச்சு செஞ்சு விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போது ஆரம்பம் சரி சரி ஓகே, எங்கே இவனை காணோம், அண்ணா இங்கே தானே இருந்தார், எங்கே போனார் காணுமே, ஐயோ இங்கே ஒரு நோட் இருக்குது பாரு அப்படிங்கிறாரு. அந்த நோட்டை போய் ஆரம் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா சுகா தான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு என்னடா இவன் ஒர்க் இருக்குது போயிட்டு வந்துடுறேன்னு எழுதியிருக்கான், என்ன ஒர்க் இருக்குது, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டான், வேலை தான் முக்கியம், ஃபோனு அப்புறம் தான் எடுப்பேன் அப்படிம்பா. ஐயோ இவங்களெல்லாம் கட்டி மேய்க்கிறதுக்குள்ள அம்மா முடியலை. டே வேணாம், அம்மாவை மட்டும் கூப்பிட்றாத, சரியான எமோஷன், பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடும், சத்தம் போட்டுறாத கேட்டுற போகுது அப்படிங்கிறாரு ஜெய்ஹோப். அப்போ ஆரம்மா அம்மாண்டா வா சைலண்ட்டாக அப்படியே போவோம், போய் சுகாவை முதல்ல தேடுவோம். ஆமாம் இன்னொரு பீஸ் எங்கே காணோம், ஃபைனல் பீஸு, அதான் கடைக்குட்டியை காணோம் அப்படிங்கிறாரு. அப்போது ஜெய்ஹோப் தான் அதுவா, அது ஒரு ஸ்பெஷலான இடத்துல இருக்குது, வா ஃபஸ்ட்டு சுகாவை போய் பார்த்துட்டு 3 பேர் சேர்ந்து போவோம், அதுக்கு முன்னாடி ஜின்னையும் கூட்டிகிட்டு போயிடலாம்டா, ஜின்னு தான் அவங்க 3 பேரையும் காணோன்னு கேட்டுகிட்டே இருந்தான், வாங்க போகலாம். அப்படியா அண்ணா கூப்பிட்டாரா, அந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே ஜெய்ஹோப் போகிறாரு. போயிட்டு ஜின் எதுக்கு கூப்பிட்டீங்க, அதுவாடா உங்களெல்லாம் அப்பா கூப்பிட்டாரு, அதுக்கு தான் தேடிட்டு வந்தேன், ஆரம் வீக்கிட்ட பேசிட்டு இருந்தான், அப்படியே ஜிமின் கூட்டிகிட்டு போயிட்டான். இந்த பக்கம் ஆரம் உங்கள் 3 பேரை தேடுறேன்னு வந்துட்டான். நான் யாரடா தேடி போகிறது, ஐயோ என்னது அப்பா கூப்பிட்டாரா, ஏய் ஜீன் இது நீ வந்தோன்னு சொல்லியிருக்கணும், இவ்வளோ நேரம் கழித்து சொல்கிறேன். அது ஆரம் நான் இங்கே நடந்த பிரச்சனை இல்லை மறந்துட்டேன் ஆரம். ஓமா நீ உன்னோட மறதியில் தீய வச்சு கொளுத்த, ஐயோ இருறா ஃபோனை அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அடித்து பிடிச்சி ஃபோன் எடுத்து அப்படியே பார்க்குறாங்க. வீக்கும் ஜிம்மினுக்கும் தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறாங்க. டே எங்கேயாவது வெளியில் சுற்ற போயிடாதீங்கடா, அப்பா கால் பண்ணியிருக்காருடா அப்படிங்கிறாங்க. அவங்களாம் இதோ வந்துட்டோம் அவ்வளோதான், இதோ காரை நிறுத்தியாச்சு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஃபோன் கட் பண்ணுறாங்க. அடுத்தது சுகா ஜேகே எடுங்கடா ஃபோனு அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு. ஜேகே ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரில, சுகாவும் தான். அப்பா முடியலடா, இவங்களுக்கு ஃபோன் டயல் பண்ணி டயல் பேடே போயிடும் போல் இருக்கே. அப்பப்பா எங்கடா போய் தொலைஞ்சானுங்க வேணுங்க. ஹயாங் என்ன அப்பா கூப்பிட்டாரா அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி வியூ ஜிமினும் தான் ஓடி வராங்க. என்னதே அப்பா கூப்பிட்டாங்களா, டேய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை கொண்டு போட்டுட்டு அதை க்ளீன் பண்ணலைன்னா மற்றவங்களையும் கொண்டுருவன் மிரட்டேன், இப்போ என்னடா குழந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டுருக்க. அதெல்லாம் விடுங்க ஹயாங், நான் அப்பாவை பார்க்கணும், அப்பா எங்கே, டே இருடா எல்லாத்தையும் ஒட்டுக்காதாண்டா பார்க்க சொல்லியிருக்காரு, பாக்கி இன்னும் 2 பேர் வரணும்டா, எங்கடா அவனுங்க, அது ஜேகே கிளப்பில் இருக்கான். இது கிளப்லையா, ஃபோன் அடித்தா எப்பட்றா கேட்கும் கிளப்பில், ஐயோ முடியல இவங்களை வச்சுக்கிட்டு, ஷோ ஆரம் போச்சு இன்றைக்கி அப்பாட்ட திட்டு வாங்க போகிறோம் அப்படின்ட்டு ஜேகேக்கு தான் கால் பண்ணுறாரு. ஃபோன் ரெஸ்பான்ஸ், அவர் உடனே கட் பண்ணிவிட்டு டிரைவருக்கு கால் பண்ணுறாரு. அவர் ஃபோன் எடுத்துகிட்டு சார் சொல்லுங்கள் சார், அங்கே ஜிகே இருக்கானா,
ஆ இருக்காரு சார். ஆனா உள்ள கொஞ்சம் ஒர்க்ல இருக்காரு. அவன் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பரவால்ல. அவங்க அப்பா கூப்பிட்டாங்கன்னு வீட்டுக்கு வர சொல்லு. ஓகே சார், ஓகே சார். நான் போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா உள்ள போய் பார்க்குறாரு. ஜேகேவ எங்கேயுமே காணோம். இங்க தானே சார் இருந்தாரு. உள்ள தான் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பார்டெண்டர் கிட்ட போயிட்டு, "இங்க ஜேகே சார் வந்தாரா? அவர பார்த்தீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாரு. "அவரு எப்பவோ கிளம்பிட்டாரே! நீங்க பார்க்கலையா?" அப்படிங்கிறாரு. "என்னது கிளம்பிட்டாரா? அச்சச்சோ! இப்போ நான் இவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்?" அப்படின்ட்டு அப்படியே அந்த கிளப்ப விட்டு வெளில வந்துட்டு ஆரம்புக்கு தான் கால் பண்றாரு. சொல்லுங்க. ஜேகே கிட்ட சொல்லிட்டீங்களா? கிளம்பிட்டீங்களா?" அப்படிங்கிறாரு. "சார் சார் ஒரு ஒரு நிமிஷம் சார். ஜேகே கிளப்ல இல்ல சார். அவரு கிளம்பிட்டாராமா சார்." "எங்க போனா?" சார் அது எனக்கு தெரியல சார். எனக்கு அவரு இல்லாம வீதோ உள்ள இல்லாதது எனக்கு இப்போ தான் சார் தெரியும். சாரி சார், சாரி சார். ஓ! ஃபோனை வைங்க முதல்ல அப்படின்ட்டு அப்படியே ஃபோனை வைக்கிறாரு. இந்த பக்கம் வீதா, "என்னாச்சு ஆரம்?" அப்படிங்கிறாரு. "அதுவா, உன்னோட தம்பியை காணோம். எங்கே போனான்னு தெரில." இவனுக்கு இதே பொழப்பா போச்சுடா டேய். ஆமால்ல. ஐயோ! ஒரு வேளை அவன் அண்ணா கூட போயிருப்பானோ? ஆ இருக்கும். வாய்ப்பு இருக்கு. அண்ணா, சுகா அண்ணாக்கு கால் ட்ரை பண்ணுங்க. எது சுகா கூடயா? ஏய் என்னடா சொல்ற? அவன் போனாலே டேஞ்சர். அவன் கூட இவனுமா? ஐயையோ! எங்கடா போயிருக்கானுங்க 2 பேரும்? அதுவா? அது அன்னைக்கு அப்பாவ திட்டுனான்ல ஒருத்தன். அட பாவிகளா! முடிஞ்சுடா. ஷோ! அவன் பெரிய எம்எல்ஏ வாச்சேடா. நான் அப்பவே சொன்னேனே, ஏன் இதில் போகாதீங்கடா, போகாதீங்கடா, விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சொன்ன பேச்சே கேட்க மாட்டானுங்க. அப்பா முடியலை. எல்லாம் கிளம்புங்கடா, முதல்ல போய் அவனுங்களை பிடிக்கணும் அப்படின்ட்டு அப்படியே கிளம்புறாரு ஆரம். இந்த பக்கம் ஜின்னா, டேய் அப்பா கிட்ட திட்டு வாங்குறதுக்கெலாம் என்னால் சுத்தமாக முடியாது. அன்னைக்கே அப்பா அவ்வளோ தடவை சொன்னார், இவனுங்களை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இப்போ இவனுங்க ஏதாவது பண்ணிட்டானுங்க, அப்பா கிட்ட என்னால் திட்டு வாங்க முடியாதுடா. ஐயோயோ, பெரிய பையன், நீ அட்வைஸ் பண்ண மாட்டியான்னு என்னை கழுத்து அறுத்துருவாருடா. போதும் வாயை மூடு, நானே டென்ஷனில் இருக்கேன், நீ வேற ஏன்டா புலம்பிகிட்டே இருக்க ஜின். சரி ஓகே, அமைதியாக இருக்கேன் அப்படின்ட்டு உட்காந்துக்கிறாரு. ஜின், ஆரம், ஜெய்ஹோப், அப்புறம் ஜிமின் 5 பேரும் வந்து அந்த காரில் போகிறாங்கடா. போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மால் மாதிரி இருக்குது. அங்கே தான் கொண்டு போய் காரை நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு பார்க்குறாங்க, அங்கே 2 பைக்ஸ் இருக்குது. சூப்பர்டா, இங்கே தான் இருக்கானுங்க, வா போவோம் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அவ்வளோ பெரிய மால் அப்படியே வெறிச்சோடி கிடக்குது. இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் அப்படியே கீழே விழுந்து உடஞ்சி கிடக்குது. சூப்பர்டா, நான் உயிரோடு இருக்கானான்னு முதல்ல தேடுங்கடா டேய் அப்படிங்கிறாரு ஆரம். அப்போ வீதா ஒரு பக்கம் ஓடுறாரு, இந்த பக்கம் ஜிமின் ஓடுறாரு. ஜின் தான், டேய் அவனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது கடவுளே அப்படின்ட்டு ஜின் பார்த்துட்ருக்காரு. வேணா ஜின், ரொம்ப நடிக்கிற ஜின், இந்த நடிப்பு உனக்கு செட் ஆகல ஜின் அப்படிங்கிறாரு. ஏன் ஆரம்? இல்லை உண்மை சொல்லு, அவனுங்களை அனுப்புனதே நீ தானே? அது வந்து இல்லை, நீ சொல்லாமல் அவங்க செய்ய மாட்டாங்க, அதனால் சொல்கிறியா? ஆமாம், நான் தான் அனுப்புனேன். அவங்க முடிச்சிட்டாங்க. அதான் தெரியுமே, எங்கே அவனுங்க? அதை விட்டு போட்டு வந்து எங்ககிட்டயே ட்ராமா பண்ணிகிட்ருக்கு. ஜின், இவங்களை விட நீ தாண்டா பெரிய டேஞ்சர். எனக்கு முடியல ஜின். அப்பா, அப்பாவி மாதிரி இருக்கடா, ஆனால் எல்லா வேலையும் நீ தாண்டா பண்ணுற ஜின். அப்பா முடியல முடியல அப்படின்ட்டு அப்படியே ஆரம்தான் ஜெய்ஹோப்போட ஷோல்டரில் போட்டு அப்படியே சாயிறாரு. ஜெய்ஹோப் இருந்துட்டு அப்படியே முழிச்சிட்ருக்காரு பேபேன்னு. டேய் அண்ணா, எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கடைசியில் எங்களை கோர்த்துக்கிட்டு இல்லை. அது வந்து சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு அப்படி டாப் ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பில்டிங்கோட ஹைட்டில் போய் அப்படி லாஸ்ட் ஃப்ளோரில் போய் அந்த லெஃப்ட்டு நிற்கிது. இங்கே தான் இருக்கானா? ஆமாம், இங்கே தான் வச்சுருக்க சொன்னேன். இந்நேரம் அநேகமாக கரைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கரைஞ்சிருக்குமா? டேய் அது என்ன காத்தா கரையிருக்கு? அது டெட் பாடிடா.
அது கரைஞ்சிருக்கும்டா, வா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வராங்க. ஒரு பக்கம் சுகா தான் ஒரு குச்சியை வச்சு ஒரு தண்ணியில் வச்சு கலக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜேகே வந்து திங்ஸ் அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொளுத்துவாங்களடா, அந்த மாதிரி வந்து 2 3 வேஷ்டி ஷர்ட் எல்லாம் போட்டு கொளுத்திட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு, என்னடா பண்ண, என்னடா பண்ணீங்க 2 பேரும், ஏன் குச்சியில வச்சு விளையாடுற அளவுக்கு? சுகா, நீ ஒன்றும் குழந்தை இல்லை, அது என்னது ஆசிடா முடிஞ்சா? ஓ, இதைத்தான் முன்னாடி நீ கரைஞ்சிருக்கும் நீயோ? அப்பா, ஐடியா நீ, உன்னோட ஒர்க் இவங்களா? முடியலடா, ஏண்டா ஏண்டா என்னை இப்படி சோதிக்கிறீங்க? ஓகே, நீயே அவங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? நான் உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துட்டேன், பட்டு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எப்படி கூப்பிட்றதுன்னு தெரில, அதனால் ஒரு ட்ராமா பண்ணேன். பட் நிஜமாலுமே அப்பா கூப்பிட்டாருடா, வர்றீங்களாடா அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பும் ஆரம்பம் தான் அப்படியே தலையில் அடிச்சு பார்க்குறாங்க சின்னையே. ஐயோ அப்பா அப்பா, அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கான் எங்கள் அண்ணன், ஐயோ அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே ஃபேஸை பார்த்துக்கிறாங்கடா. ஆரம்பம் ஜேக்கப்பு பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு எல்லாம் தலையெழுத்து அப்படின்ட்டு நம்ம ஜேகேவையும் சுகாவையும், வாங்கடா போகலாம், முடியலடா வாங்கடா அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது ஜேகே தான், ஐயா எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணால் எனக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பேன்னு சொன்னீங்களா, எங்கே அப்படின்ட்டு கேட்குறாரு. டேய் ரொம்படா பண்ணுறீங்கடா, முடியலடா என்னால், வா முடியல வா அப்படின்ட்டு ஆரம்பம் அப்படி கூட்டிகிட்டு வராரு. லிஃப்டில் தான், முடியாது எனக்கு பனானா மில்க் ஷேக் வேணும். எது பனானா மில்க் ஷேக்? ஒருத்தனை கொன்று அந்த செப்டிக் டேங்க்கில் போட்டு ஆசிடை ஊற்றி கரைச்சிருக்கீங்கடா. அவன் ட்ரெஸ்ஸை கூட விடாமல் கொளுத்திருக்க. ஸோ முடியல, அவன் ஒரு எம்எல்ஏ, அவனுக்கு ஒரு மரியாதை இல்லையா? அவன் டெட் பாடி கூட கிடைக்காத அளவுக்கு பண்ணிட்டீங்களடா. அவன் ஆளைக்கானந்த ஆள் மிஸ்ஸிங் இருந்தாண்டா போடுவாங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஆரம்பம் வந்து கத்துறாரு. அந்த ஐடியா ஜின்ஹயாங் தான் கொடுத்தாரு, எங்களுக்கே தெரியாது, நாங்கள் கொன்று போட்டுடலான் தான் சொன்னோம். ஜின்ஹயாங் தான் அவன் தட்டையமே இருக்கக்கூடாதுன்னாரு, அதனால் நாங்கள் ஜின்ஹயாங் சொன்ன மாதிரியே பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு ஜேகே. அப்போது ஆரம்பம், எப்படி இப்படி பச்சை குழந்தை மாதிரியே பேசுகிற? எனக்கு புரியல. இவ்வளோ நேரம் ஒருத்தனை மால் ஃபுல்லாக துரத்தி அடித்து எல்லா திங்ஸையும் உடச்சிருக்க. தான் அவன் ஹைலைட்டே அவன் தான். அவன் அட்டைப்பூச்சியெல்லாம் தூக்கி வீசியிருக்கான் அவன் மேலே. ஐயோ, அவன் கதற இந்த மால் ஃபுல்லாக ஓடி இந்த மால் ஃபுல்லாக அட்டைப்பூச்சியாக கிடக்குது. இன்னும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு ஆள் விடணும். அப்பாப்பா, நம்மக்கிட்ட பாடி கார்ட்ஸ் இருக்காங்க தானடா பேர், அவங்கக்கிட்ட சொல்லி செஞ்சுருக்கலாம்லடா, நீங்கள் ஏன்டா தலையிடுறீங்க? நம்ம வக்கீல் வந்து கதற போகிறான், வேணால் பார்த்துட்டே இரு அப்படின்ட்டு போகிறாரு. வியூ ஜிமினும் வந்துட்டு, என்னாச்சு சுகா, முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு கேட்குறாங்க. முடிஞ்சு சிறப்பாக முடிஞ்சு. ஆமாண்டா, நீங்கள் வேறு வந்து விசாரிங்க அப்படிங்கிறாரு. ஹயாங் ரொம்ப கோவப்படுறீங்க ஹயாங், வேணாம் வாங்க நம்ம போகலாமா அப்படிங்கிறாரு. அப்போ வந்து சுகாவும் ஜேகவும் மறுபடியும் போய் பைக் எடுக்கிறாங்க. டேய், இன்னும் பைக்கில் கை வச்சிங்க, நீங்கள் தானே அடுத்த டெட் பாடி, ஒழுங்கு முடியாத வந்து காரில் இருக்குங்க, உங்களை என்ன தேடுறதுக்குலாம் ஆள் அனுப்ப முடியாது. அங்கே அப்பா கூப்பிட்ருக்காருல, நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி பைக்கில் வர்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகா தான், என்னடா பப்ல ஆரம்பித்தது முடிஞ்சிச்சா? முடிஞ்சு சிறப்பாக முடிஞ்சு அப்படிங்கிறாரு. அப்போது ஆரம்பம் வந்துட்டு, என்ன முடிஞ்சு? அது அது ஒன்றும் இல்லை ஹயாங், அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் பைக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முன்னாடி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆரம்பம் தான் திரும்பி ஜின்னை பார்க்குறாரு. அடுத்து என்னடா? ஒன்றும் இல்லை, நீ வந்து பைக் எடு, கார் எடு, நம்ம போகலாம், அப்பா கூப்பிட்டார்ல, போகலாம் அப்படின்ட்டு அப்படியே போய் காரில் ஏறிக்கிறாரு. ஜின்னையே பார்த்து முறைச்சிட்ருக்காரு. ஜின் வந்து அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. அப்போது ஆரம்பம் தான், என்னமோ பண்ணியிருக்கீங்க வேறு, எனக்கு தெரியலை, அப்பா எனக்கு மட்டும் அதை வச்சு திட்டினாரு, அவ்வளோதான் செத்திங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஜின் பின்னாடி திரும்பி ஹோபியை பார்க்குறாரு. ஹோபி திருட்டு முழிச்சிட்ருக்காரு. இதை கண்ணாடியில் பார்த்துட்றாரு. ஹோபி, உனக்கு என்னாச்சு, எதுக்கு இந்த முழிச்சிட்ருக்க? ஆமாம், ஒரு நிமிஷம் இரு, காலையில் நீ யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்த? அது அது வந்து அப்போ உனக்கும் தெரியும்ல,
ஆ தெரியும். ஆ அதானே ஜேகே சிறப்பான இடத்துல இருக்கான்னு சொன்னேன். ஆம். ஆ ஆமா, ஆமா. கண்டுபிடிச்சிட்டியா? அப்படின்ட்டு அப்படியே சிரிக்கிறாரு. டேய் டேய் டேய்! என்ன மட்டும் தான்டா எல்லாரும் ஏமாத்திடுறீங்க ஈஸியா அப்படின்ட்டு அப்படியே திரும்புறாரு. இந்த பக்கம் திரும்புறாரு. அப்படியே வியும் ஜிம்மினும் ஒண்ணும் தெரியாத மாரி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆரம்பி தான், சரி ஓகே, ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போறாங்கடா. வீட்டுக்கு போனா, அங்கே வந்து வாசல்லயே அவங்க அம்மா நின்னுட்டுருக்காங்க. என்னடா இந்த தாய் கிழவி இங்கேயே நிக்கிறா? ஏதாவது பெரிய குண்டா தூக்கி போட போறாளோ? அப்படின்ட்டு ஜிமின் சொல்றாரு. அப்ப ஆரம் தான், "இறங்கு, இறங்கு பார்த்துக்கலாம் வா" அப்படின்ட்டு அப்படியே கூட்டிட்டு போறாரு. அங்கே போனா அவங்க அம்மா தான், "டேய் எங்கடா போனீங்க எல்லாரும்? உங்க அப்பா எவ்வளோ பெரிய வேலைய பார்த்து வச்சிருக்காரு தெரியுமா?" "அம்மா ஏம்மா பதற? எமோஷன்லாம் கம்மி பண்ணிட்டு விஷயத்த மட்டும் சொல்லுமா." "டேய் வேணான்டா நான் சொல்றத கேட்டீங்கன்னா எல்லாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இங்கேயே விழுந்துருவீங்கடா." ஆ அப்படி என்ன விஷயம் தப்பா பண்ணி வச்சிருக்காரு? எங்க அப்பாலாம் எங்களுக்கு ஒண்ணும் தப்பா பண்ண மாட்டாரு. ஆமாமா. உங்க அப்பனா நீங்க தான் மெச்சுக்கணும். என்ன? போங்க. போய் அவரு வாயாலே கேளுங்க. அவரு முன்னாடியே நீங்கலாம் மயக்கம் போட்டு விழுந்தா தான் அவருக்கு தெரியும். என்ன நாம பண்ணி வச்சிருக்கோம் அப்டின்ட்டு. போங்க, போங்க அப்டின்ட்டு அப்படியே தாட்டுறாங்க. ஆரம்க்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஏதோ புளி வச்சு பேசுற மாரி இருக்கே! ஏதோ பெரிய விஷயமா இருக்குமோ! அப்டின்ட்டு அப்படியே உள்ள போறாரு. உள்ள போனா உள்ள எந்த பாடி கார்ட்ஸுமே இல்ல. உள்ளேயும் வந்து பாடி கார்ட்ஸ் வந்து அங்கே காவலுக்கு இருப்பாங்கடா. அவங்க யாருமே இல்ல. அவங்க காணோம்னு சொல்லிட்டு ஆரம் திரும்பி பாய்ஸ பார்க்குறாரு. பாய்ஸ் எங்களுக்கும் தெரியாது அப்படின்ட்டு அப்படியே கை கை காமிக்கிறாங்க. அவங்க அப்பா அப்படியே ஹால்ல அந்த சோஃபால சென்ட்ரு சோஃபாடா, சிங்கிள் சோஃபா அப்படியே கால் மேல கால் போட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அத பார்த்துட்டு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும் அப்படியே போய் முன்னாடி நிற்கிறாங்க. நின்னுட்டு, சொல்லுங்கப்பா எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு ஆரம் கேட்குறாருடா. ஆ ஜின் என்ன என்ன வேலை பார்த்துருக்க அப்படிங்கிறாரு. ஜின் இருந்துட்டு, அப்பா ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லையே. ஓகே ஓகே, எல்லா வேலையும் கரெக்டாக தான் பண்ணியிருக்க, எந்த பிரச்சனையும் வராது, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா விட்டுடுறாரு. அப்பா உங்களுக்கு இப்படி எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். நான் பெத்தவங்க தானே நீங்கள், நான் 7 பேரும். நீங்கள் என்ன யோசிப்பீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, சரி. ஓகே, ஓகே. அதெல்லாம் விடு தள்ளுங்க. உங்க 7 பேருக்கும் மேரேஜ்டா. அது? அப்பா கல்யாணமா? டேய் நான் மேரேஜ்ன்னு தானே சொன்னேன். நீ ஏன் அது தமிழ்ல சொல்லிட்டு இருக்க? புரியலையா நான் சொன்னது? இல்லப்பா புரிஞ்சுது. கல்யாணமா? எங்களுக்கா? என்னப்பா இப்பவே வா? டேய் வாடா. எனக்கு கோவம் வருதுடா. நல்லா வாயில ஏதாவது கெட்ட வார்த்தை வந்துற போது திட்டி விட்டுற போற எல்லாத்தையும். இங்க பாரு, மூத்தவனுக்கு 31, அதுக்கு நேர் சின்னவன் இவனுக்கும் 31. 2 பேரும் ஒரே வருஷத்துல பிறந்தானுங்க. இது பாரு, இது இருக்கே ஊமக்கொட்டையாட் இருக்கிறது. ஆனா 7 மாசத்துலயே பொறந்துச்சு. என்ன பண்றது இவனெல்லாம் வச்சுக்கிட்டு. அடுத்ததுக்கு 30, இவனுக்கு 29, இவனுக்கு 2 பேத்துக்கும் 28. இந்தா கடைக்குட்டி நிக்குது பாரு, இதுக்கே 27 ஆச்சு. எல்லாம் 7 கழுத வயசாச்சுடா. ஒரு கல்யாணத்தை பண்ணுங்களேன்டா. அப்பா இல்லப்பா எங்களுக்கு வேணாம்ப்பா, எங்களுக்கு செட் ஆகுற மாதிரி பொண்ணுங்க யாரும் இங்கே இருக்க மாட்டாங்கப்பா. எல்லாம் வந்தால் எங்களையே ரூல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வேணாம்ப்பா எங்களுக்கு செட் ஆகாதுப்பா. டேய் வேணாம், கம்முன்னு இருந்துருங்க. உங்களுக்கு நான் பொண்ணு பார்த்துட்டேன். எங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டிங்களா? பா தப்பா சொல்கிறீங்கப்பா. பெண்கள் பார்த்து விட்டேன்னு சொல்லணும். ஆமாம், இதில் தூய தமிழ் வேற. ஓ உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டேன். அப்பா என்னமோ சொன்னீங்க, எங்கள் காதில் தப்பாக கேட்டுச்சோன்னு நினைக்கிறோம். தெளிவாக சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன்டா. சொல்ல மாட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு. நான் சொல்கிற விஷயம் முடிஞ்சு. எல்லாம் பேக் பண்ணுங்க, எல்லாம் தமிழ்நாடு போகிறோம். பா தமிழ்நாடா? அப்பா அத்தை வீட்டுக்கா? ஆமாண்டா, உங்கள் அத்தை வீட்டுக்கு தான், கிளம்புங்க. அப்பா ஆரம்பிங்க, என்னமோ நடந்தது இப்போ உனக்கு புரிஞ்சுதா? எனக்கும் புரியலடா. 7 பேருக்கும் ஒரு பொண்ணா? எப்பட்றா? ஐயோ நம்ம அப்பாவுக்கு என்னடா ஆயிடுச்சு? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு எல்லாம் ஒரு பக்கம் யோசனையில் உட்காந்துட்ருக்காங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா தான் அப்படியே நடந்து போகிறாரு. அவங்க அம்மா வந்துட்டு, ஏங்க இதுதான் சரி வராதுங்க, அது வேற ஒரு சின்ன பொண்ணு, எப்படி 7 பேரை? ஏய் அவள் பார்த்துப்பா,
அவள் தான் இந்த குடும்பத்துக்கு சரி வருவா. அவள் வந்தால் இவனுங்களாம் அடங்கிடுவானுங்க. நீ வந்தக்கப்புறம் நான் அடங்கலை. அதே மாதிரி தான். ஏங்க நீங்கள் வேறங்க, இவங்க 7 பேருங்க, எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பானுங்க. அது வேற சின்ன பொண்ணு, 19 வயசு தான் ஆகுது. அவளுக்கு எப்போ 19 வயசு ஆகும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 14 வயசுலேருந்து பார்த்துட்ருக்க அந்த பிள்ளைய. அவள் தான் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு. எப்படியோ அவளுக்கு இப்போ 19 ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் அவளை கூட்டிகிட்டு வராமல் வர மாட்டேன். என் தங்கச்சிக்கிட்ட பேசியாச்சு, அவளும் சரின்ட்டா. நீ வாயை மூடிட்டு உன் பசங்களை லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வர வேலையை மட்டும் பாரு, புரிஞ்சுதா? நான் சொன்னால் மட்டும் என்ன கேட்கவா போகிறீங்க? எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு தானே பண்ணுவீங்க. பண்ணுங்க. ஐயோ அந்த பொண்ணு தான் ரொம்ப பாவம், எனக்கு அவளை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க புலம்பிகிட்டே போகிறாங்க. பக்கம் அவங்க அப்பா தான் நடந்து போகிறாரு, பாய்ஸ் ரூம் வழியாக தான். பாய்ஸ் எல்லாத்துக்கும் சத்தம் கேட்குது, அப்பா தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மூச்சு கூட விடலை. அவங்க அப்பா கிராஸ் ஆன அடுத்த செகண்டாக எல்லா ரூம்லேயும் ஃபோன் அடிக்குது. யாராவது நாம ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணால் எங்கள் அப்பாலேருந்து இன்னொரு ஃபோன் வருது. ஜெய்ஹோ, ஜிமினா, வி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அப்படியே கோரஸாக பேசிகிட்டு இருக்காங்கடா. அப்போ ஆரம்பம் ஷூ எல்லாம் அமைதியாக இருங்க, எல்லோரும் ஒவ்வொரு ஃபோன்லேருந்து பண்ணியிருக்கீங்க, ஓகே இருங்கடா அப்படின்ட்டு அப்படியே ஸ்பீக்கர் போட்டு ஆரம்பம். யாரும் ரூம் விட்டு வெளியில் வர வேண்டாம், சைலண்ட்டாகவே பேசுங்க, ஒவ்வொருத்தராக பேசுங்க. அப்போ ஜிந்தா, என்னடா நடக்குதுங்க, எப்படா 7 பேருக்கு ஒரு பொண்ணு, அப்போ ஒரு பொண்ணுன்னு தானே சொன்னார், என் காதில் தப்பாக விழுந்துச்சா? இல்லை ஹயாங்க, உங்கள் காதில் கரெக்டாக தான் விழுந்துச்சு, ஒரு பொண்ணு தான். ஒரு பொண்ணா? எப்பட்றா பார்த்தோம்? அது தெரிலையே, தெரில, எனக்கே பத்தாது. ஐயோ ஜிமினா, வேணாம், வாயை மூடிரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, அப்பா ஏதோ சொல்கிறாரு, ஊரில் போய் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பேசி முடிச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் பேசி முடிக்கிறாங்கடா. ஒரு பிளான் போட்டு தான் வச்சுருக்காங்க நம்ம பாய்ஸ். அது வந்து என்னன்னு ஊருக்கு போனால் தான் தெரியும், ஓகேவா? இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன்டா. நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். யாருக்காவது இந்த ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா, அக்கா வேணாம், இதோட இந்த எஃப்எஃப் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நான் அப்படியே டெலீட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணலைனாலும் நான் டெலீட் பண்ணிவிடா, இந்த எஃப்எஃப்பை கண்டினியூ பண்ண மாட்டேன். கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த எஃப்எஃப்பை கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்து நிறையா கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்லாம் நான் எப்படி பேசி முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரில. இந்த ஸ்டோரி என்னோடய ஓன் ஸ்டோரி தான்டா, யார் மேலேயும் நான் பழி தூக்கி போட விரும்பலை, என் ஓன் ஸ்டோரி தான். பட் நானே எதிர்பார்க்கல இந்த சீன்லாம் இதில் வரும் அப்படின்ட்டு. கேட்டுட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்கடா. இது கொஞ்சம் லென்த்தியான ஸ்டோரி தான். நம்ம வீமின் கோக்குக்கு ஒரு எஃப்எஃப் போயிட்டுருக்கு, அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் லென்த்தான எஃப்எஃப். ஆனால் இதில் நிறையா காமெடி சீன்ஸ், நிறையா 18+ சீன்ஸ், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதனால் கேட்டுட்டு பிடிச்சிருந்தா மட்டும் அடுத்த எபிசோட் போடுங்கக்கான்னு கேளுங்க, ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. பாய்.